அனைவருக்கும் வணக்கங்க. பிறந்து இருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன? நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன? வழிபட வேண்டிய தெய்வம், அது மட்டும் இல்லாம கிரகநிலையோட மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கமாக இருக்குங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தையும் நிறைவு பெறுகிறார். குறிப்பாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்து இருக்கிறார். சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்து இருக்கிறார்கள். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து உள்ளார். குடும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் நிறைய எண்ணற்றமாக உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் வீட்டில் இருப்பதால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய வீடு மனை வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. சிறு பரிகாரங்கள் செய்து அதனை போக்கிக் கொள்வது மிக மிக நல்லது. அம்மாவின் உடல் நலனில் தனுசு ராசினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க. சிலருக்கு அம்மாவுடைய கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் லாபாதிபதி பார்த்தீங்கன்னா பாக்கியாபதி பஞ்சமாபதி ஆகியோர் அனைத்துமே ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பூர்வ புண்ணியத்தால் வருமானம் செய்தொழிலால் வருமானமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய மாதமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திருமணம் காதல் திருமணம் செய்யும் யோகம் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய பேச்சில் எப்பொழுதுமே டென்ஷன் இருக்குங்க. உடல்நல பாதிப்பிலும் டென்ஷனாக இருப்பீர்கள். கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க. வடபழனி முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கர்ம நட்சத்திரங்கள் இருப்பதால் உங்களுக்கு எப்பொழுதுமே தர்ம கர்ம காரியங்களை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயமே உண்டாகும். இடம் நிலம் வீடு தோட்டம் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகுங்க. பணவரவு அற்புதமாக இருக்கும். இரட்டிப்பு லாபமும் பெரும் யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது. உலகை புரிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாகவே இருக்குங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தடைபட்டு நின்ற வேலைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வருங்க. மனதில் தெளிவும் உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமும் உண்டாகுங்க. பூர்வ புண்ணியாபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க. எதிர்காலத்தை மனதில் வைத்தும் செயல்படுவீர்கள். வார்த்தைகளில் வேகமும் உறுதியும் உங்களுக்கு இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நினைத்ததை பற்றி சாதித்து ஆதாயத்தையும் காண்பீர்கள். ஜனவரி 29 வரை திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயமும் காண்பீர்கள். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியாகுங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே உயருங்க. பணியாளர்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மன அழுத்தம் குறையும். மேல் அதிகாரியின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த மாற்றம் நிறைய உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளும் ஆதாயமும் தரக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய நாட்களில். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அளவிற்கு வருமானம் வந்து கொண்டிருக்குங்க. ராசிநாதனின் சஞ்சார நிலையில் பாதிப்புகள் விலகுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே நீங்குங்க. விற்பனையில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் அக்கறையும் தேவைப்படுங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணை வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. பூராடம் செல்வம் செல்வாக்கு என்ற நிலையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். லாபாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பிப்ரவரி 7 வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வருங்க. பொன் பொருள் சேரும். வீட்டிற்காக நவீன பொருட்களும் வாங்குவீர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரிகளுக்கு விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறுங்க. எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். தொழிலை நீங்கள் விரிவு செய்யும் முயற்சியையும் சிலர் மேற்கொள்வீர்கள். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. அதனால் வருமானமும் அதிகரிக்கும். வெளிநாடு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. பிள்ளைகள் நலனின் அக்கறை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நன்மையான மாதமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குது. எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்குங்க. வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக்கக்கூடியதாகவே இருக்காருங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்துமே நடந்தே தீரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நன்மையான மாதமாகவே இருக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்கள் வாழ்வை வளமாக்குவார்கள். எடுக்கும் முயற்சிகளையும் வெற்றியாக்குவார்கள். இதுவரை தடைபட்டு இருந்த வேலைகளையும் நடத்தி வைப்பார்கள். பணியாளர்களின் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வருங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும். அது மட்டும் இல்லாமல் தலைமையின் பார்வையும் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் வார்த்தைகளில் வேகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டி இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. ஜனவரி 29 வரை உங்கள் தொழில்காரன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலைகள் அனைத்துமே நடத்தி ஆதாயம் காண்பீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் செயல்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். பயந்து பயந்து வாழ்ந்த நிலை மாறி தைரியமாக வாழக்கூடிய நிலையும் உண்டாகுங்க. சப்தஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதர் குருவால் உங்கள் செல்வாக்கும் உயருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் எதிரில் கௌரவமாக வாழும் நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகவும் நேரும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் தொழில் உத்தியோகம் என்பனவற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வருங்க. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொள்வதும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் மிக மிக அவசியங்க. சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவார்கள். உங்களுடைய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானும் மலையப்பனை வழிபட வாழ்வில் வளமே உண்டாகுங்க.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.